ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விலாக் போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அப்புறம் இது நாங்கள் ஊருக்கு போகும்போது எடுத்த ஒரு விலாக். சும்மா ஒரு குட்டியாக நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு, அதனால் போஸ்ட் பண்ணுறேன். போகும்போது இது ஒரு அன்பிளான்ட். ஆக்சுவலி இன்றைக்கி போகிற மாதிரி பிளான் இல்லை. கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் கழித்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் தான் இருந்தது. பட் இவங்க ஃப்ரெண்டுக்கு வெட்டிங்குன்றதையும் மறந்துட்டோம். நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ணும்போது, ஊருக்கு போகிற பிளான் பண்ணும்போது, அப்புறம் பார்த்தா இன்றைக்கி நைட் ரிசப்ஷன் சொல்லி காலையில் தான் தெரிஞ்சது. அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணாங்க. ஐயையோ, நம்ம இதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் கிளம்புற பிளானே பண்ணோம். அதனால கிளம்புறதுக்கு ஈவினிங் போல் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். அப்புறம் சம்ஹவ் வி மேனேஜ்ட் இட். பொறுமையாக கிளம்பி பொறுமையாக போயிட்டு ரீச் பண்ணிட்டோம். ரிசப்ஷனுக்கும் போயிட்டு வந்தாச்சு. எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. பை காட்ஸ் கிரேஸ் எப்படியோ நல்ல வேலை அவங்க என் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஞாபகப்படுத்திட்டாங்கலாம். கண்டிப்பாக மறந்துருப்போம். அது ஸ்ட்ரைக்கே ஆகலை. ஊருக்கு போகிற பிளான் பண்ணும்போது என்னமோ சரி விடுங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு இன்னும் ஒரு பிளானும் இருந்தது. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக கிளம்பி அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. பட் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுனால அன்றைக்கி அன்பிளான்டாக காலையில் கால் பண்ணி வீட்டில் இருந்தெல்லாம் கூட கேட்டாங்க, வரீங்களா அப்படின்னு சொல்லி. இல்லை வரலாறுல நாங்கள் இந்த மாதிரி அதுக்கு அதை அட்டன் பண்ணுற மாதிரி வருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு வச்சிட்டோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் போல் கால் பண்ணி இல்லை நாங்கள் வீட்டுக்கு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கால் பண்ணி சொன்னோம். அப்புறம் கேட்டாங்க. அப்புறம் நாங்களும் சொன்னோம், இது மாதிரி அங்கே மறந்துட்டோம் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கிளம்பி கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம். பரவாயில்ல. அப்படிதான். கிளைமேட்டும் கூட அன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்தது. ஈவினிங் போல் கிளம்புறதுனால நிறைய வெயில் இல்லை, போகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. ஈவினிங் ஆகிட்டதுனால மாடெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் மாடன் எல்லாமே கூப்பிட்டுட்டு வந்துட்டுருந்தாங்க. இடையில ஒரு முறை டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தினோம். அதுதான் இது, சும்மா ஒரு குட்டி கிளிப், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். மறுபடியும் போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் போகிற மாதிரி இருந்தது. கிளைமேட்டும் நல்லா தான் இருந்தது. வெயில்னால் கூட கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருந்தாயிருக்கும். அது ஈவினிங் போல் அப்படின்றதுனால நல்லா இருந்தது போகிறதுக்கும். அவ்வளோதான். போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வேறு ஒரு வேலையாக போயிருந்தோம்னு சொன்னால அதுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பணும். அது நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அவ்வளோதான். அதோட குட்டி கிளிப்ஸும் கூட நான் இதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக. அது ரொம்ப பெருசாக இல்லை, பட் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அது இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் இருக்குது. அதே சேம் கெட் ரெடி வித் மீ நான் ஷார்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வேணால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுவும் கூட மறுபடியும் நான் விலாக் அப்லோட் பண்ணுவேன் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக. நீங்கள் அதை வேணால் பாருங்கள், செக் அவுட் பண்ணி. அவ்வளோதான். வேறு என்ன, ஊருக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் திருப்தியாக இங்கே இருக்கும்போது நம்ம அவ்வளோ ஒன்றும் வெரைட்டியாக செய்ய மாட்டோம். 2 பேருக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருப்போம். அங்கே போனால் அப்படிலாம் இல்லை. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் போன வேலையை கரெக்டாக பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. அன்றைக்கி நான் அந்த சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். ரெடி ஆகிட்டு பொறுமையாக அப்படியே கிளம்பிட்டு போயிட்டு எந்த வேலைக்கு போகணுமோ அந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு ஊருக்கும் கிளம்பி வந்தாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பாய்.